கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. பிரியமானவர்களே, இன்று விசேஷமாக இன்று 27ஆம் தேதி வியாழக்கிழமை, பிப்ரவரி மாதம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இந்த அதிகாரம் முழுவதுமே அருமையான வாக்குத்தத்தங்கள் அடங்கியது. இதில் சொல்லப்படுகிறது, அதற்கு முந்தின வசனம், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இப்படி ஒரு பெண் தான் பெற்றெடுத்த பிள்ளையை மறக்கவே மாட்டா. அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகின்றார். அவர் நம்ம எப்படி வைத்திருக்கிறாராம்? அவருடைய உள்ளங்கையில் என்று சொல்லப்படலை, பன்மையில் உள்ளங்கைகளில் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, 2 கைகள்லையும் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறாராம். சில நேரங்களில் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, மறந்து போகிற ஒரு விஷயம், அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லணும், இந்த காரியத்தை இன்னைக்கு செய்யணும், ஒருவேளை இன்னைக்கு கரண்ட் பில் கட்டணும், அல்லது இன்னைக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும், இப்படி, அல்லது இந்த நபர்கிட்ட ஃபோன் பேசணும், மறந்து போகுது என்று சொல்லி என்ன பண்ணுவோம்னா, கையில் பேனா வச்சு அதை ஏதாவது ஒரு அடையாளம் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிடுவோம் இல்லையா? ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஃபோன் நம்பரை கையில் எழுதி வச்சுக்கிடுவாங்க மறக்காமல் இருக்கிறதுக்கு. என்ன, நம்ம பல வேலைகளில் இருந்தாலும் கூட, மறந்தே போனாலும் கூட எப்படியாச்சும் நம்ம கையை பார்த்துருவோம். எப்போயாச்சும் பார்த்தோன்னே ஞாபகம் வந்துடும், ஓஹோ அப்போ எழுதி வைத்தோமே, நம்ம இதை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த செயலை செய்வாங்க. ஃபோன் பண்ணுனா ஃபோன் பண்ணுவாங்க, கரண்ட் பில் கட்டினா உடனே கரண்ட் பில் கட்டுவாங்க. இப்படி சில இதை மறக்காமல் இருக்கிறதற்காக சில விஷயங்களில் அப்பப்போ நம்ம உள்ளங்கையில் நம்ம நோட் பண்ணி வச்சு பார்க்குறது உண்டு, சிலருடைய இயல்பு. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, 2 உள்ளங்கைகள்லையும் உன்னை வரைந்திருக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? நம்மளை மறக்கவே மாட்டார், அவர் மறப்பதே இல்லை. அவர் நான் உன்னை மறப்பதில்லை என்று முந்தின வசனத்தில் சொல்கிறார் இல்லையா? அப்போ அவர் மறக்கவே மாட்டார். மறக்காமல் இருப்பதற்காக கூட அவர் தன்னுடைய உள்ளங்கைகளை வரைந்து வைத்திருக்கிறாராம் நம்ம ஒவ்வொருவரையும். உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கின்றது. உன் மதில்கள் என்றால் ஆங்கில வேதாகமத்தில் வால்ஸ் என்று இருக்கிறது. அதாவது அது பவுண்டரிஸ், அதாவது நம்முடைய எல்லைகளை குறிக்கின்றது. நம்முடைய எல்லைகள், நமக்குரிய எல்லைகள் எல்லாம் கர்த்தருடைய கண் பார்வையில் இருக்கின்றது. அவருடைய நேரடி பார்வையில் நாம் இருக்கின்றோம். நம்முடைய மதில்கள், நம்முடைய எல்லைகள் எல்லாம் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று அர்த்தம். இந்த ஆசீர்வாதம் டிவி ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சகோதரனோடு பேசி என் வசனத்தை 24 மணி நேரம் கொண்டு செல்வதற்கு ஒரு சேட்டிலைட் தொலைக்காட்சி ஆரம்பி என்று சொன்னார். தமிழ் மொழியில் முதன் முறையாக சேட்டிலைட் மூலமாக வசனத்தை 24 மணி நேரம் கொண்டு செல்வதற்காக கர்த்தர் கிருபையாக நமது ஆசீர்வாதம் தொலைக்காட்சி ஆரம்பிக்க வைத்தார். அப்போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இந்த தொலைக்காட்சி, இந்த ஆசீர்வாத தொலைக்காட்சி எனக்கு முன்பதாக எப்போதும் என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, ஏறக்குறைய 19 வருடங்கள் ஆகிவிட்டது ஆண்டவரே இந்த டிவி ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறார். பாருங்களேன், அதே போல் அவர் சொல்லுகிறார், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்னே இருக்கிறது. அப்போ அப்படி சொன்னார்னா நிச்சயமாக அவர் அப்படியே நடத்துவார். நம்முடைய எல்லைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய போக்குவரவு, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே அவருக்கு முன்பதாக இருக்குது, அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ நம்ம ஏன் கவலைப்படணும்? யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாத்தார் என்று பார்க்கின்றார். அப்போ பாருங்களேன், யோபு மாத்திரமல்ல, யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் சூழ வேலியடைத்தாராம் ஆண்டவர். நம்முடைய எல்லா எல்லைகளிலும் அவருடைய கரம் பலமாய் கிரியை செய்யும். அவருக்கு முன்பதாக இருக்கின்றது. நம்மையோ அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கின்றார். நம்மை அவர் மறப்பதே இல்லை. கவலையே பட வேண்டாம், நாம் கர்த்தருடைய உள்ளங்கைகளில் இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த உம்முடைய வசனத்தின்படி
கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கின்றீர். எங்களுடைய எல்லைகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு முன்பதாக, எங்கள் மதில்கள் எல்லாம் உமக்கு முன்பதாக எப்போதும் இருக்கின்றது. இரவோ பகலோ எல்லா நேரமும் உமக்கு முன்பதாக இருக்கின்றது. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று எழுதியிருக்கிறது போல நீர் உறங்காமல் தூங்காமல் ஆண்டவரை கண் அயராமல் நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீர் ஐயா. எங்களுடைய எல்லைகள் எல்லாம் உமக்கு முன்பதாக இருக்கின்றது. தகப்பனே, உம்மை நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கின்றோம். அப்படி என்றால் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வேதனைகள், கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் இந்த நாளிலே எடுத்து போடுவீராக. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே நீர் மறக்காமல் உன்னுடைய பிள்ளைகளை நினைத்தருளுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதோ யூடியூப்ல கூட ஆண்டவரே கமெண்ட் செக்ஷன்ல அநேகர் தங்களுடைய ஆண்டவரே பலவீனங்கள், வியாதிகள் குறித்து ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே எக்ஸாம் எழுத போறவங்க அதற்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க. கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க கடனெல்லாம் நீங்கும்படி ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க. கர்த்தாவே, மனம் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்வீராக தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.